பீச் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. நாமெல்லாம் வரலைன்னா கடல் வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. உள்ளே வந்து டச் பீப்புளுடைய அந்த முக்கியமான பதவியில் இருப்பாங்கள்ல, ஒரு கவர்னர் இந்த மாதிரி, அவங்களுடைய இது ஆஃபீஸ் மாதிரி இல்லை, அவங்களுடைய சமாதியெல்லாம் இருக்குது உள்ள. சமாதி எல்லாமே இருக்குது. மத்தியானம் ஆக ஆக தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியெல்லாம் உள்ளே நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஃபுட்டீஸ் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். சிதம்பரம்னாவே மூர்த்தி கேஃபேனாவே பரோட்டா கடாய் சிக்கன். இது வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் அப்படிங்கிறது ஒரு 100 வகையான ஸ்பீசிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குழுமத்துக்கு தான் மேங்க்ரூவ்னு பேர். துப்பறிவாளனில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் சுற்றியும் இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவில் ஒரு அமைதி வரும் பாருங்கள். அந்த அமைதி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் டாட் பரதேசி. சென்னையிலேருந்து ஒரே நாளில் ஒரு ட்ரிப் போய்ட்டுலாம் அப்படின்னா எங்கே போகலான்னு யோசிச்சப்போ சிதம்பரம் போய்ட்டுலான்னு டிசைட் பண்ணுவோம். சிதம்பரம் போகிறப்ப ஆன் தி வேல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அண்ட் தென் மகாபலிபுரம் இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் 2 days ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதே சிதம்பரம் மட்டும் போய்ட்டுற மாதிரி தான் ஒரே நாளில் நம்ம போய்ட்டு வந்துட முடியும். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் மட்டும் தான் போய்ட்டு போகிறோம். இந்த ட்ரிப்பில் என்னோட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒரே நாள் சிதம்பரம் போய்ட்டுருவோம். ஆன் தி வேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போவோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சன்ரைஸ் ஆகிற டைம் இல்லையா, சன்ரைஸ் வந்து ஈசிஆரில் செமையாக இருக்கும். சதர்ன் பார்ட் ஆஃப் சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈசிஆரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பீச்சில் சன்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஈசிஆர்லேருந்து கொஞ்சம் டீரூட் ஆகி வந்தோம்னா இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகிற வழி வந்துடும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸலண்ட்டான சாய்பாபா கோயில் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும். நம்மள மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான பிளேஸ் இதுதான் சாய்பாபா கோயில். இந்த கோயில் தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா பீச்சு. சாய்பாபா பீச் வந்து திறந்தது சரி சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். பீச் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. நாமெல்லாம் வரலைன்னா கடல் வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ரொம்ப நாள் கழித்து இந்த பீச் இந்த மாதிரி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சென்னை வந்த வெரி ஃபஸ்ட் இயர் இங்கே வந்திருந்தப்போ ரொம்ப சுத்தமாக இருந்தது. 2010 or 11 I think. அப்போ அதுக்கப்புறம் இந்தளவுக்கு சுத்தமாக வந்து பார்க்குறது வந்து இப்போ தான். ஓகே, சான்ஸ் கிடச்சா நீங்களும் வந்து பாருங்கள். இது இப்படியே மெயின்டைன் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ ஈசிஆரில் அந்த சாய்பாபா கோயில் முடிச்சுட்டு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஜாயின் ஆனது லெஃப்ட்டு எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் பாண்டி, ரைட் டுவர்ட்ஸ் சென்னை. நாம் இப்போ லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் பாண்டி கிளம்பியாச்சு. அடுத்தது பாண்டிச்சேரி போகிற வழியில் மகாபலிபுரம் டச் பண்ண பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ட்ரிப்பில் மகாபலிபுரம் வந்து உள்ளே போகிற ஐடியா இல்லை. ஈசிஆரில் அப்படியே வந்தோம்னா அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகாபலிபுரம். நீங்கள் சிதம்பரம் வந்து லெஷராக பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப மகாபலிபுரம் வந்துட்டு மகாபலிபுரமில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், லைட் ஹவுஸு, அப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. குடவரை கோயில்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குடவரை கோயில்களுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லோராவில் இருக்கிற அதே சேம் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம். நாம் அந்த ஹிஸ்ட்ரி டைம் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுங்கிறது சொல்கிறேன். தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா. 6 o'clock அந்த மாதிரி டைமில் கிளம்புறப்ப சாய்பாபா கோயில் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு வந்து 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். மகாபலிபுரம் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணவே முடியாது. அதனால் வெயில் வந்து கம்மியாக இருக்கிற டைமே மகாபலிபுரம் வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லது. இதை பார்த்துட்டு அடுத்தது இங்கிருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. சதுரங்கப்பட்டினம் சதுராஸ் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சதுராஸ் கோட்டையை வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த கோட்டையை பார்த்துட்டு அப்புறமே பாண்டிச்சேரி கிளம்புவோம். சரி வாங்க. ஈசிஆரில் அப்படியே மகாபலிபுரம் தாண்டி வரப்போ லெஃப்ட் சைடில் வந்து கல்பாக்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரோடு தெரியும். அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரோடை வந்து எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி போவோம். போனதும் வந்து சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் தான் அந்த கோட்டை இருக்குது. சரி வாங்க போகலாம். சதுரங்கப்பட்டினம் வந்தாச்சு. சதுரங்கப்பட்டினம் 0. இங்கே வந்துட்டு இந்த ரைட்டில் போனோம்னா கோட்டை வந்து வந்துடுது.
ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் வந்து இது இருக்குது. இன்றைக்கி ஓப்பனில் இருக்குமான்னு தெரியல கோவிட்-19னால. இதான் சதுராஸ் கோட்டைமா, சதுராஸ் கோட்டை, சதுரங்கப்பட்டினம் இந்த ஊர் பேர். இது வந்து இந்த கோட்டை வந்து சதுரங்கப்பட்டினம் கோட்டை, டச் பீப்புளுடைய கோட்டைங்க இதெல்லாம். உள்ளே வந்து டச் பீப்புளுடைய அந்த முக்கியமான பதவியில் இருப்பாங்கள்ல, ஒரு கவர்னர் இந்த மாதிரி, அவங்களுடைய இது ஆஃபீஸ் மாதிரி இல்லை, அவங்களுடைய சமாதியெல்லாம் இருக்குது உள்ள. சமாதி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பீச் ரொம்ப கிட்ட. அந்த கோட்டையை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா, இன்றைக்கி ஓப்பன் இல்லை அதெல்லாம் உள்ளே போக முடியல. உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா உள்ள அலோடு உள்ளே ஃபுல்லாகவே நீ பார்க்கலாம். இதெல்லாமே பார்க்கலாம் நீ. இதெல்லாமே இப்போ எல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ் ஆயிடுச்சு. இது வந்து கிரைனரி மாதிரி ஒன்று இருக்கும், இந்த தானியெல்லாம் சேர்த்திக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ரொம்ப மேஜரான மிலிட்ரி பேஸ் கிடையாது, ஆனால் ஒரு சின்ன மிலிட்ரி பேஸ் மாதிரி இது யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது பக்கத்துலேயே அது பின்னாடியே வந்தோம்னா பீச்சு. இப்போ இங்கெல்லாம் இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல, அந்த டைமில் இதுவும் பீச்சுக்கு நடுவில் எதுவுமே இருந்திருக்காது. இந்த இடம் வந்து ஓப்பனாக இருந்திருக்கும். அப்போ வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் பாயிண்ட்டாக இது இருந்தது. இதில் வந்தோம்னா ஈஸியாக இப்போ பூசை திறந்த வழியில் நம்ம வந்து ஜாயின் ஆயிடுவோம். கல்பாக்கம் தாண்டி வந்தோம்னா முதலிக்குப்பம் போட்டிங் இதுக்கு வரும். அந்த போட்டிங் தாண்டி வந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பேக் வாட்டர் இருக்கக்கூடிய இடம் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும்னா சூப்பரான இடம் அது. மத்தியானம் ஆக தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியெல்லாம் உள்ளே நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ப்பாக 9:20க்கு பாண்டிச்சேரி வந்தாச்சு. அடுத்தது பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு சிதம்பரம் போகிறதுனாலும் போகலாம். ஆனால் நாங்கள் சிங்கிள் டேயில் ரிட்டர்ன் வரணும்னு இருக்கனால நேராக சிதம்பரம் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி நிறைய டைம் வந்திருக்கோம், அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிதம்பரம் ப்ரிஃபரன்ஸ் தரோம்னு சொல்லிட்டு நேராக சிதம்பரம் போட போகிறோம். பாண்டிச்சேரி தாண்டினதும் கடலூர் தாண்டி அப்படியே வந்தோம்னா சிதம்பரம் போகிற வழியில் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊர் வரும். பரங்கிப்பேட்டைன்னு வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய லெஃப்ட் எடுத்துட்டோம்னா நேராக பிச்சாவரம் இதுக்கு போயிடலாம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு. பரங்கிப்பேட்டை வழியாக போகிற வழி இது. ஸ்ட்ரைட்டாக போனால் சிதம்பரம். நம்ம பரங்கிப்பேட்டை போய் போகிறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து கோயில் க்ளோஸ்டு, மணி வந்து இப்போ 11 ஆகுது. பரங்கிப்பேட்டை போனோம்னா பிச்சாவரம் போனோம்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வச்சு அட்லீஸ்ட் பார்க்கலாம். கூகுளில் பார்த்த வரைக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து மூர்த்தி கேஃபே திறந்ததுன்னா மூர்த்தி கேஃபேயில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து புரோட்டா, கடாய் சிக்கன். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓரளவுக்கு சிதம்பரம் வந்துட்டு போனவங்க, சிதம்பரத்தில் இருந்தவங்க, ஃபுட்டீஸ் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். சிதம்பரம்னாவே மூர்த்தி கேஃபேனாவே புரோட்டா, கடாய் சிக்கன். அதையும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து பாண்டிச்சேரி கிளம்புவோம். வேறு ஏதாச்சும் இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்ததுன்னா சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். இந்த வழி போகிற வழியே நல்லா இருக்குது. பரங்கிப்பேட்டையிலேருந்து பிச்சாவரம் போகிற வழியே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைடும் வயல், நெல் போட்டிருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா பச்சை பசேல்னு நல்லா செழிப்பாக இருக்குது. பரங்கிப்பேட்டை ஊருக்குள்ளே வந்தோம்னா இங்கே தான் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. இங்கிறது தான் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போட்டிங் போகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க நம்ம போட்டிங் போவோம். உச்சி ஏதாச்சும் வந்தால் சொல்லிடு, தட்டி விட்டுருங்க வியாபாரம். மேங்க்ரூவ் அப்படிங்கிற ஒரு மரம். சரி, பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த காடுகளுக்கு வந்து சதுப்புநில காடுகள்னு பேர். இது வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் அப்படிங்கிறது ஒரு 100 வகையான ஸ்பீசிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குழுமத்துக்கு தான் மேங்க்ரூவ்னு பேர். இந்த பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் மொத்தம் 2 வகையான மேஜரான ஸ்பீசிஸ் தான் வந்து இங்கே வளருது.
இங்கே வந்து மற்ற செடிங்களால் நல்லா வளர முடியாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தண்ணியில் செலனிட்டி இந்த சென்ஸ் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் வந்து இங்கே மற்ற செடிங்க வந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும், அதுங்களாம் வளர முடியாது. ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ் வந்து எப்படி ஈஸியாக வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மரத்தில் வந்து வேர் வந்து கீழ் நோக்கி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும். இது அந்த சேத்துல வந்து மேல் நோக்கி வளர்கிறப்ப காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் இது எடுத்துக்கிறதுனால இதால் ஈஸியாக வளர முடியுது. இந்த மாதிரி இது அடாப்ட் ஆனதுனால தான் இந்த இடத்துல இதுங்களால் வளர முடியுது. இதோடைய சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த சேத்துல மேல் நோக்கி வளர்ந்த வேர்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு அரண் மாதிரி இது வந்து வளர்ந்துருக்கும். இந்த அமைப்பினால தான் கடலில் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் வந்து நிலத்தில் வந்து பாதிப்பு தராமல் இதுங்களால் தடுக்க முடியுது. உதாரணத்துக்கு 2004 வந்த சுனாமி வந்து சிதம்பரத்தை வந்து இம்பேக்ட் பண்ணாமல் பாதுகாத்ததில் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து வகிக்குது. இந்த வேர்களை தாண்டி அந்த அலைகள்னால கரையை தாண்டி உள்ளே வர முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து தமிழ் படங்களில் நிறையா படங்களில் வந்து இது வந்திருக்கு. உதாரணத்துக்கு பழைய எம்ஜிஆர் படங்கள், அப்புறம் தசாவதாரத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் துப்பறிவாளனில் வரக்கூடிய கிளைமேக்ஸும் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. சூரியன் படத்துடைய கிளைமேக்ஸும் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் இங்கே பண்ணுறப்ப போட்ட செட்டு எல்லாத்தையும் பிரிக்காமல் சில செட்டெல்லாம் அப்படியே இன்னமும் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு துப்பறிவாளனில் போட்ட அந்த பலகைகளில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உடன் பிரிட்ஜஸ் வந்து இன்னமும் இருக்குது. அதெல்லாம் உள்ளே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கனால இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் வரப்போ லெஷராக நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இது உள்ளே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப வெயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் இருந்ததுன்னா நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு அமைதி கிடைக்குங்க. நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் சுற்றியும் இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவில் ஒரு அமைதி வரும் பாருங்கள். அந்த அமைதி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சதுப்பு நில காடை பொறுத்த வரைக்கும் ஆழங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு ஆள் வந்து தாராளமாக நிற்கலாம். என்ன கீழே வந்து ஃபுல்லாக சேராக இருக்கும், அதனால் கால் வந்து சிக்கிக்கும். கீழே நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து கீழே இருக்கக்கூடிய இறாலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போகிறப்ப அவங்க பிடிக்கிறது வந்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாட்டி வந்து கீழே இருக்கக்கூடிய இறலாம் பிடிச்சி அவங்க மடியில் இருக்கக்கூடிய பையில் வந்து போட்டுட்ருக்காங்க. பிச்சவரம் போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் அடுத்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து நடராஜர் கோயில். சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் ஆகிருக்கனால சரி அடுத்து வேறு எங்கேன்னு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ ஓகே நம்ம மூர்த்தி கேஃபேக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். மூர்த்தி கேஃபே வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா அண்ட் தென் கடாய் சிக்கன். வாங்க அதை போய் ஒரு பிடிப்போம். தி ஃபேமஸ் மூர்த்தி கேஃபே வந்து வந்தாச்சு. இது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. ஹோட்டல் உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்கனால வீடியோ எடுக்க முடியுமான்னு தோணல. சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்கிறேன் நான். கடாய் சிக்கன் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் தான் இருந்தது. சாஸெல்லாம் ஊற்றி பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பரோட்டாவோட அந்த கடாய் சிக்கன் காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக போச்சு. அண்ட் தென் ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஃபிஷ் ஃப்ரை, இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டதில் வந்து மொத்தம் ஆன பில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 424 ருபீஸ் வந்து ஆச்சு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து சிதம்பரம் வரப்பையும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிதம்பரம் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இவ்வளோ பெரிய வீடியோவாக வந்துருச்சு. அதனால் பாண்டிச்சேரி அண்ட் மகாபலிபுரம் ரிட்டர்ன் போகிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாத்தையும் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக பார்ப்போம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மிஸ்டர் டாட் பரதேசி. தேங்க்யூ.